Hello students, நம்ம இன்னைக்கு 9th Max Unit 1 Set Language கணமொழியில Properties of Set Operations கண செயல்களின் பண்புகள் அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் இருக்க எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். A union B equal to B union A, A intersection B equal to B intersection A. அதாவது ஏவும் பியும் சேர்ப்பு பி சேர்ப்பு ஏக்கு சமமாக இருக்கணும். ஏ வெட்டு பி பி வெட்டு ஏக்கு சமமாக இருக்கணும். ஏக்கும் பிக்கும் யூனியன் எடுப்போம்ல, அப்படி எடுத்தாலும் பிக்கும் ஏக்கும் யூனியன் எடுத்தாலும் ஒன்றா இருக்கணும். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் பிக்கும் ஏக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் ஒன்றா இருக்கணும். ஆனால் அதிலே ஒரு நோட்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஏ டிஃப்ரென்ஸ் பி நாட் ஈக்குவல் டு பி டிஃப்ரென்ஸ் ஏ, ஏ வித்தியாசம் பி பி வித்தியாசம் ஏக்கு சமமாக இருக்காது. அப்போ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வித்தியாசம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது, பரிமாற்று பண்பு நிரூபிக்காது வித்தியாசம். ஆனால் சேர்ப்பும் வெட்டும் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் அதில் இருக்க சப்டிவிஷன்ஸ் மாதிரி, இது ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதில் இருக்கிற நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க புக்கில், அதை சொல்லிடுறேன். இடம்பொட்டன்ட் லாஸ் தன்னடுக்கு விதிகள். அது என்னென்னா ஏ யூனியன் ஏ, ஏக்கும் ஏக்கும் யூனியன் எடுத்தோம்னா ஏ தான் வரும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ, ஏக்கும் ஏக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் ஏ தான் வரும். அதுக்கு அடுத்தது ஐடென்டி லாஸ் சமணி விதிகள். ஏக்கும் நல் செட்டுக்கும் எம்டி செட் ரெண்டுத்துக்கும் வெற்று கணம், அதுக்கும் யூனியன் எடுத்தால் ஏ தான் வரும். ஏக்கும் யூனிவர்சல் செட் அனைத்து கணம் ஏ இன்டர்செக்ஷன் யூக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஏ தான் வரும். ஏ யூனியன் நல் செட் ஈக்குவல் டு ஏ, ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு ஏ, ஏ சேர்ப்பு வெற்று கணம் ஈக்குவல் டு ஏ, ஏ வெட்டு அனைத்து கணம் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு. ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. இங்கே ப்ராக்கெட் போடணும், இதில் இங்கே ப்ராக்கெட் போடணும். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏயோட யூனியன் பார்க்கணும். இந்த பக்கத்தில் ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சியோட யூனியன் பார்க்கணும். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அது ஏயோட இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இந்த சைடில் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் சியோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு. இதில் ஒரு நோட் இருக்குது. பொதுவாக இன் ஜென்ரல் ஏ டிஃப்ரென்ஸ் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி டிஃப்ரென்ஸ் சி. இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்ஸ்க்கு வித்தியாசத்துக்கு நிறைவு செய்யாது, வில் நாட் வெரிஃபை, வில் நாட் சாட்டிஸ்ஃபை. ஆனால் இஃப் த செட்ஸ் ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் ஒன்றுக்கொன்று வெட்டா கணங்கள்னால் இன்டர்செக்ஷன் நல் செட்டாக வரும். நம்ம வெட்டு எடுத்தோம்னா அது வெற்று கணமாக வரும். அதுக்கு பேர் தான் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், ஒன்றுக்கொன்று வெட்டா கணங்கள். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஓவர்லேப்பிங் செட்ஸ். யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இப்படி இருந்துச்சுன்னா ஓவர்லேப்பிங் செட்ஸ். இதுக்கு இன்டர்செக்ஷன் நடுவில் இருக்கிறது. இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டு மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், ஒன்றுக்கொன்று வெட்டா கணங்கள். இது ரெண்டுத்துக்கும் காமன் எலமெண்ட்ஸே இருக்காது. அதுக்கு பேர் தான் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், ஒன்றுக்கொன்று வெட்டா கணங்கள். அது மாதிரி ஏபிசி இருந்துச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ்க்கு வித்தியாசத்துக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது, சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது. இப்போ எக்ஸசைஸ் 1.4 போகலாம். ஃபஸ்ட்டு சம், இஃப் பி ஈக்குவல் டு 1 2 5 7 9, Q equal to 2 3 5 9 11, R equal to 3 4 5 7 9 and S equal to 2 3 4 5 8, then find P union Q union R, P intersection Q intersection S, Q intersection S intersection R. P equal to 1 2 5 7 9 கொடுத்துருக்காங்க, Q equal to 2 3 5 9 11 கொடுத்துருக்காங்க, R equal to 3 4 5 7 9 கொடுத்துருக்காங்க, S equal to 2 3 4 5 8 கொடுத்துருக்காங்க. நம்ம P union Q union R, P intersection Q intersection S, Q intersection S intersection R ஆகியவற்றை கண்டுபிடிக்கணும். இது மூணும் கண்டுபிடிக்கணும், ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். P equal to 1 2 5 7 9, R equal to 3 4 5 7 9, Q equal to 2 3 5 9 11, S equal to 2 3 4 5 8 இதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது P union Q union R. இதில் P union Q கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சருக்கு யூனியன் ஆரும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இது மாதிரி சேர்த்தும் கண்டுபிடிக்கலாம். P போட்டேன் Q போட்டுட்டேன், ரெண்டுத்துக்கும் யூனியன், அதுக்கப்புறம் யூனியன் ஆர்.
இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பிங்கிறது 1 2 5 7 9, கியூங்கிறது 2 3 5 9 11. ரெண்டுத்துக்கும் யூனியன் சேர்ப்பு. யூனியன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு இருக்க செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே எழுதிடுவோம். அதுக்கப்புறம் இதில் இல்லாத எலமெண்ட்ஸ் இதில் என்ன இருக்கோ, ரிப்பீட் ஆகிற எலமெண்ட்ஸை விட்டுட்டு இல்லாத எலமெண்ட்ஸ் இந்த அடுத்த செட்டில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிடலாம். 1 2 5 7 9 இதில் இருக்குது. இதில் இல்லாத எலமெண்ட்ஸ் இதில் என்ன இருக்குது? 3 மட்டும் தான் இருக்குது. 2 5 3யும் 11ம் இருக்குது. 3யும் 11ஐயும் இங்கே எழுதிடலாம். அப்போ 1 2 3 5 7 9 11 தான் P யூனியன் Q. அடுத்தது யூனியன் R வந்து 3 4 5 7 9. இது ரெண்டுத்துக்கும் இப்போ யூனியன் எடுக்கணும். இது ரெண்டுத்தோட யூனியன் இது யூனியன் 3 4 5 7 9 R. இது ரெண்டுத்துக்கும் யூனியன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் எழுதிடலாம். 1 2 3, அதுக்கப்புறம் இந்த 4 5 7 9 11. இதில் 4 மட்டும் தான் இல்லாதது, அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. ஃபஸ்ட்டு இதில் நான் இப்படி சேர்த்து போட்டால் உங்களுக்கு பெரிய செம்ம கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அதனால தனித்தனியாகவே போடுறேன். ஃபஸ்ட்டு P இன்டர்செக்ஷன் Q கண்டுபிடிக்கணும். Pங்கிறது 1 2 5 7 9, இன்டர்செக்ஷன் Qங்கிறது 2 3 5 9 11. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ். காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது. அது மூணையும் எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறமா எஸ்ஸோட இன்டர்செக்ஷன். P இன்டர்செக்ஷன் Qங்கிறது 2 5 9 9 2 5 9. இன்டர்செக்ஷன் எஸ்ஸுங்கிறது 2 3 4 5 8 2 3 4 5 8. இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் 2ம் 5ம் மட்டும் அதை எடுத்து போட்டாச்சு. இதுதான் அதுக்கு ஆன்சர். தேர்டு கண்டுபிடிக்க வேண்டியது Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஃபஸ்ட்டு Q இன்டர்செக்ஷன் S கண்டுபிடிச்சிடலாம். Qங்கிறது 2 3 5 9 11. இன்டர்செக்ஷன் Sங்கிறது 2 3 4 5 8. இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் 2 3 5. இதுலேயும் 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் எடுக்கணும். இப்போ யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ யூனியன் பார்த்தோம்ல, இப்போ P ஈக்குவல் டு 1 2 5 7 9, Q ஈக்குவல் டு 2 3 5 9 11. இது ரெண்டுத்துக்கும் தானே யூனியன் பார்க்குறோம். யூனியன் P யூனியன் Qங்கிறது ஃபஸ்ட்டு Pயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிடணும். 1 2 5 7 9. அதுக்கப்புறமா இதை விட்டுட்டு வேறு என்னெல்லாம் Qவில் இருக்குது? 1 இதில் இல்லை, 2 எழுதியாச்சு, 3 எழுதணும், 5 எழுதியாச்சு, 9 எழுதியாச்சு, 11. இதுக்கு பேர் தான் யூனியன் எடுக்கிறது. இப்போ இதே செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எப்படி எடுப்போம்னா, P இன்டர்செக்ஷன் Q எடுத்தோம்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. 1 இதில் இருக்கா? இல்லை. 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்போ 2. 5 இதில் இருக்கா? இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 5. 7 இதில் இருக்குது, இதில் இல்லை. 9 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 9. இதுதான் இன்டர்செக்ஷன். இப்படி தான் யூனியனும் இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும். இந்த யூனியன் இன்டர்செக்ஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ Q இன்டர்செக்ஷன் S தானே பார்த்துட்டு இருந்தோம். Q இன்டர்செக்ஷன் Sங்கிறது Q இன்டர்செக்ஷன் S, Qங்கிறது 2 3 5 9 11. இன்டர்செக்ஷன் Sங்கிறது 2 3 4 5 8. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் 2 3 5. அதை மட்டும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. Q இன்டர்செக்ஷன் Sங்கிறது 2 3 5. இன்டர்செக்ஷன் Rங்கிறது 3 4 5 7 9 கொடுத்துருக்காங்க. 3 4 5 7 9 அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் 3யும் 5ம். அவ்வளோதான், அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சம்க்கு போகலாம். செகண்ட் சம், டெஸ்ட் ஃபார் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். 2 செட்டு கொடுத்துட்டு அதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் பண்ணுங்கங்கிறாங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பரிமாற்ற பண்பு. பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்ற பண்புகளை சோதிக்க என்னென்ன செட்ஸை கொடுத்துருக்காங்க. Pங்கிறது x such that x is a real number between 2 and 7 and Q equal to x such that x is an irrational number between 2 and 7. P equal to x, x ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள மெய்யெண்கள் மற்றும் Q equal to x, x ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள விகிதமுறா எண்கள்.
ஃபஸ்ட்டு வந்து 2க்கும் 7க்கும் இடையில் உள்ள மெய்யெண்கள், 2க்கும் 7க்கும் பிட்வீன், இதுக்கு நடுவில் இருக்கிற ரியல் நம்பர்ஸ். செகண்ட் செட்டு க்யூங்கிறது 2க்கும் 7க்கும் இடையில் உள்ள பிட்வீனில் இருக்கிற இரேஷனல் நம்பர்ஸ், 2க்கும் 7க்கும் இடையில் உள்ள விகிதமுறா எண்கள். ஸ்டார்டிங்லேயே நம்ம 7th 8th படிப்போம். ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸ்னு ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்க்கு இங்கே சிம்பிள் பின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு காமனாக ரியல் நம்பர்ஸ்க்கு ஆர் தான் சிம்பிள். இங்கே இந்த செட்டில் இந்த 2க்கும் 7க்கும் இடையில் உள்ள ரியல் நம்பர்ஸுங்கிறதால பின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆர் தான் ரியல் நம்பர்ஸோட சிம்பிள். ஆறுங்கிறது ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள். இது உள்ள தான் ரேஷனல் நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டும் சப்செட். இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டும் உட்கணம். ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்களோட உட்கணம் விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். அப்போ இப்போ நமக்கு வந்து இந்த ரியல் நம்பர்ஸ் என்ன இருக்குது, பின்னு இருக்குது. ஸோ இது பி ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இது உள்ளே இருக்கிறது இரேஷனல் நம்பர்ஸ், இது க்யூ. இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தோம்னா இது தானே பெருசாக இருக்குது, இது உள்ளே தான் இதுவும் இருக்குது. அப்போ பி யூனியன் க்யூங்கிறது இந்த பெருசாக இருக்கிறத சேர்த்து தானே எழுத போகிறோம். இதை எழுதிட்டு இதில் வராதது இதிலேருந்து எடுத்து எழுதுவோம் யூனியன்னா, அப்படி தானே சொன்னேன். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே எழுதிடுவோம். அப்போ க்யூங்கிறதும் அது உள்ளே எழுதிடுவோம். இதில் வராதது இதில் இருக்காது. ஸோ பி யூனியன் க்யூங்கிறது பி. அதே மாதிரி க்யூ யூனியன் பின்னு எடுத்தாலும் இந்த எது பெருசோ அதை தான் எழுதணும் யூனியனில், அது பி. இது உள்ளேயே இது அடங்கி இருக்குது, அதனால இது ஃபுல்லாகவே பின்னு தான் எழுதிக்கணும். அப்போ ஃப்ரம் 1 and 2 இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். 1 2லிருந்து பி யூனியன் க்யூ ஈக்குவல் டு க்யூ யூனியன் பி ரெண்டும் சமமாக இருக்குது. அடுத்து அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் யூனியன் ஆஃப் த கிவன் செட்ஸ். சேர்ப்புக்கான பரிமாற்ற பண்பு கொடுத்திருக்கும் கணங்களுக்கு உண்மை. அடுத்தது இன்டர்செக்ஷனுக்கு பார்க்கலாம். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இது பி இது க்யூ. காமனாக என்ன இருக்கும், க்யூங்கிறது க்யூவில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இது க்யூங்கிறது தான் இன்டர்செக்ஷன் ஆன்சராக வரும். அப்போ பி இன்டர்செக்ஷன் க்யூ ஈக்குவல் டு க்யூ இன்டர்செக்ஷன் பின்னு பார்த்தாலும் அதே க்யூ தான் வரும். இது 3ன்னு வச்சுக்கலாம், இது 4ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 3 and 4 3 4லிருந்து P intersection Q equal to Q intersection P. அப்போ commutative property is true for intersection of the given sets. ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு அர்த்தம். வெட்டுக்கான பரிமாற்ற பண்பு கொடுத்திருக்கும் கணங்களுக்கு உண்மை. Third sum. If A equal to PQRS, B equal to MNQST and C equal to MNPQS, then verify the associative property of union of sets. A equal to PQRS, B equal to MNQST, C equal to MNPQS எனில் கணங்களின் சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு A யூனியனுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன வரும் ப்ராப்பர்ட்டி, A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. அப்போ யூனியன் போடணும், இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இந்த சைடில் இதுக்கு ப்ராக்கெட். இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். செட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு PQRS, B ஈக்குவல் டு MNQST, C ஈக்குவல் டு MNPQS. இப்போ ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கலாம். LHS A யூனியன் B யூனியன் C. இதில் ஃபஸ்ட்டு A யூனியன் Bயை மட்டும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு Cயோட யூனியன் பார்க்கலாம். A யூனியன் B ஈக்குவல் டு Aங்கிறது PQRS, Bங்கிறது MNQST. ஸோ ரெண்டுத்துக்கும் யூனியன்னா இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் PQRS, இதில் இல்லாதது MNT, அதையும் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது A யூனியன் B யூனியன் C. A யூனியன் B இது ஃபுல்லாக PQRS MNT யூனியன், சிங்கிறது MNPQS. இது ரெண்டுத்துக்கும் இப்போ யூனியன். இதை ஃபஸ்ட்டு எழுதிடணும் PQRS MNT. இதில் இல்லாதது இதில் என்ன இருக்குது, M எழுதிருக்கு, N இருக்குது, P இருக்குது, Q இருக்குது, S இருக்குது. இதில் இருக்கிறதையும் எழுதிட்டோம். ஸோ இதுதான் A யூனியன் B யூனியன் C. இதை 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு A யூனியன் B யூனியன் C. இதில் ஃபஸ்ட்டு B யூனியன் C கண்டுபிடிக்கணும். Bங்கிறது MNQST யூனியன், Cங்கிறது MNPQS. ரெண்டுத்துக்கும் யூனியன். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும் MNQST. இதில் இல்லாதது வேறு என்ன இதில் இருக்குது, இதில் இருக்கிறது P மட்டும் இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது A யூனியன் B யூனியன் C. ஏங்கிறது PQRS, யூனியன் B யூனியன் Cங்கிறது MNQSTP. இது ரெண்டுத்துக்கும் யூனியன். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும் PQRS. இதில் இல்லாதது இதில் வேறு என்ன இருக்குது, MNT. QSP இதில் இருக்குது, ஸோ MNT அதோட சேர்த்து எழுதிக்கணும். இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1ம் 2ம் PQRS MNT, PQRS MNT 1 2 சேமாக இருக்குது. 1 2லிருந்து ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. Therefore A யூனியன் B யூனியன் C equal to A யூனியன் B யூனியன் C is verified. சரிபார்க்கப்பட்டது.
fourth sum பார்க்கலாம். Verify the associative property of intersection of sets for a equal to minus 11 root 2 root 5 7, b equal to root 3 root 5 6 13 and c equal to root 2 root 3 root 5 9. இப்போ ஏங்கிறது minus 11 root 2 root 5 7, b equal to root 3 root 5 6 13 மற்றும் c equal to root 2 root 3 root 5 9 ஆகியவற்றிற்கு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க. போன கணக்கில் சேர்ப்புக்கு பார்த்தோம், யூனியனுக்கு பார்த்தோம், யூனியனுக்குரிய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இன்டர்செக்ஷனுக்குரிய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. கொடுத்துருக்க செட்டெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். a equal to minus 11 root 2 root 5 7, b equal to root 3 root 5 6 13, c equal to root 2 root 3 root 5 9. டு ப்ரூவ் என்ன நிரூபிக்கணும்? a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. சேர்ப்புனா இங்கே ரெண்டுமே யூனியன் வரும். யூனியன்னா இன்டர்செக்ஷன்னா வெட்டுனா இந்த சிம்பிள் வந்துடும். a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஃபஸ்ட்டில் இது ரெண்டையும் ப்ராக்கெட் பண்ணணும், செகண்டில் இது ரெண்டையும் ப்ராக்கெட் பண்ணணும். இதில் வர ஆன்சரும் இதில் வர ஆன்சரும் சேமாக ஈக்குவலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது minus 11 root 2 root 5 7, bங்கிறது root 3 root 5 6 13. ரெண்டையும் எடுத்து எழுதியாச்சு. ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட் என்ன இருக்குது? ரூட் 5 தான் காமனாக இருக்குது. ரூட் 5 எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. a இன்டர்செக்ஷன் bங்கிறது ரூட் 5, cங்கிறது root 2 root 3 root 5 root 9. இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுத்துலேயும் காமனாக ரூட் 5 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 5. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஃபஸ்ட்டு b இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிக்கலாம். root 3 root 5 6 13 இன்டர்செக்ஷன் root 2 root 3 root 5 root 9. இது b இது c. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் root 3 root 5. அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஏங்கிறது minus 11 root 2 root 5 7, இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் cங்கிறது root 3 root 5. இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது root 5 மட்டும்தான். அதை மட்டும் எழுதியாச்சு. இப்போ 1ம் root 5 தான், 2ம் root 5 தான். ஃப்ரம் 1 and 2 1 2லிருந்து LHS is equal to RHS. therefore a intersection b intersection c equal to இந்த a intersection b intersection c is verified நிரூபிக்கப்பட்டது. Next, fifth sum. If a equal to x such that x equal to 2 power n, n belonging to w and n less than 4, b equal to x such that x equal to 2n, n belonging to n and n less than or equal to 4, and c equal to 0, 1, 2, 5, 6, then verify the associative property of intersection of sets. என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற செட்டு வந்து 2 பவர் n எக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 பவர் n, nங்கிறது பிலாங்கிங் டு w லெஸ் தேன் 4. wனா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் 4ஐ விட சின்னதாக இருக்கணும். அப்போ 0, 1, 2, 3. அந்த 0, 1, 2, 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3ன்னு வரும். 2 பவர் 0ங்கிறது 1. எனி நம்பர் டு த பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2 பவர் 1ங்கிறது 2, 2 பவர் 2ங்கிறது 4, 2 பவர் 3ங்கிறது 8. இதெல்லாம் தான் ஏல வரும். பியில் n பிலாங் x equal to 2n, n belonging to n. இந்த nங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஆரம்பிக்கணும். அண்ட் n less than or equal to 4. அப்போ 1, 2, 3, 4 இது 4 எலமெண்ட்ஸ் வரும். இந்த 2n இந்த இடத்துல இதை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 1, 2 into 2, 2 into 3, 2 into 4. 2, 4, 6, 8ன்னு வரும். c equal to 0, 1, 2, 5, 6. இப்போ இந்த 3 செட்டுக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸை ப்ரூவ் பண்ணணும். a intersection b intersection c equal to a intersection b intersection c ஆன்னு செக் பண்ணணும். ப்ரூவ் பண்ணணும். செக் பண்ண வேண்டாம், ப்ரூவே பண்ணணும். a equal to x என்றானது x equal to 2 power n, n belonging to w மற்றும் n less than 4. இந்த wங்கிறது முழு எண்கள். முழு எண்கள்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் 4ஐ விட குறைச்சலாக இருக்கணும். அப்போ 0, 1, 2, 3. b equal to x என்றானது x equal to 2n, n belonging to n. இந்த எண்கிறது இயல் எண்கள். இயல் எண்கள்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். n less than or equal to 4 கொடுத்துட்டாங்க. அப்போ 1, 2, 3, 4. இந்த எண்ணை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி 2nல வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க எண்ணை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 2 power 0, 2 power 1 அப்படின்னு வேல்யூ கண்டுபிடிக்கணும். c equal to 0, 1, 2, 5, 6. இப்போ கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க a வெட்டு b வெட்டு c equal to a வெட்டு b வெட்டு cன்னு சரிபார்க்கணும்.
இப்போ இந்த கணங்களில் எடுத்து எழுதி செட்ஸை எழுதி என்னென்ன எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். a equal to x such that x equal to 2 power n, n belonging to w, n less than 4. என்னோட வேல்யூஸ் என்ன வரும்? 0, 1, 2, 3. அப்போ என்னென்ன வரும்? 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. nக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 power 0, 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 power 1, 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 power 2, 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 power 3. 2 power 0ஓட வேல்யூ 1, 2 power 1ஓட வேல்யூ 2, 2 ஸ்கொயருங்கிறது 4, 2 கியூப்ங்கிறது 8. அப்போ ஏங்கிறது 1, 2, 4, 8. அடுத்தது b equal to x such that x equal to 2n, n belonging to n and n less than or equal to 4. என்னோட வேல்யூஸ் இப்போ 1, 2, 3, 4 நேச்சுரல் நம்பர்ஸில், அதனால் 4க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 1, 2, 3, 4. என்னக்கு பதிலாக இந்த 1, 2, 3, 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 into 1, 2 into 2, 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 3, 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 4. இப்போ 2, 4, 6, 8 இதுதான் பியோட எலமெண்ட்ஸ். சி அப்படியே கொடுத்துட்டாங்க 0, 1, 2, 5, 6. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. a இன்டர்செக்ஷன் bனா ஏங்கிறது 1, 2, 4, 8, பிங்கிறது 2, 4, 6, 8. ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். காமனாக என்னென்ன இருக்குது? 2, 4, 8, 2, 4, 8. அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. a இன்டர்செக்ஷன் bங்கிறது 2, 4, 8. இன்டர்செக்ஷன் cங்கிறது 0, 1, 2, 5, 6 அங்கே போட்டுருணும். இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 இதை 1ன்னு வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ b இன்டர்செக்ஷன் c தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். bங்கிறது 2, 4, 6, 8. இன்டர்செக்ஷன் cங்கிறது 0, 1, 2, 5, 6. ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் 2, 6 பொதுவாக இருக்கிறது 2ம் 6ம். அடுத்தது a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஏங்கிறது 1, 2, 4, 8. அதுக்கும் இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் cங்கிறது 2, 6. இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதணும். இதை 2ன்னு வச்சுக்கலாம். 1ம் 2ம் சேமாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 1, 2லிருந்து LHS is equal to RHS. therefore a intersection b intersection c equal to a intersection b intersection c is verified. நிரூபிக்கப்பட்டது. இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். 2 எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.19 எடுத்துக்காட்டு 1.19. இஃப் a equal to BEFG and b equal to CEGH, then verify the commutative property of union of sets, intersection of sets. a equal to BEFG மற்றும் b equal to CEGH எனில் கணங்களின் சேர்ப்பு கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்ற பண்புகளை சரிபார்க்கவும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? a யூனியன் b equal to b யூனியன் a, a இன்டர்செக்ஷன் b equal to b இன்டர்செக்ஷன் a. இதுதான் பரிமாற்ற பண்பு. இதை செக் பண்ண போகிறோம். a equal to BEFG, b equal to CEGH தான் கொடுத்துருக்காங்க. a யூனியன் b ரெண்டுத்துக்கும் யூனியன் BEFG யூனியன் CEGH. யூனியன்னா என்ன பண்ணுவோம்? இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு BEFG. இதில் இல்லாதது இதில் என்ன இருக்கோ அதையும் எழுதணும். இதில் இல்லாதது C ஒன்று, E ஏற்கனவே இருக்குது, G இருக்குது, H ஒன்று, CH. அப்போ a யூனியன் பிங்கிறது BEFG CH. b யூனியன் a இப்போ பார்க்கணும். b யூனியன் ஏன்னா பியை ஃபஸ்ட்டு போடணும், CEGH யூனியன் ஏவை செகண்ட் போடணும், BEFG. இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எழுதிடணும், CEGH. இதில் இல்லாதது இதில் என்ன இருக்குது? பியும் எஃப்பும், அதையும் போடணும். இது 1, இது 2, ரெண்டு சேமாக இருக்கா பார்த்துக்கலாம். C இருக்குது, E இருக்குது, G இருக்குது, H இருக்குது, B இருக்குது, F இருக்குது, அதே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 1, 2லிருந்து a யூனியன் b ஈக்குவல் டு b யூனியன் a. யூனியன் ஆஃப் செட்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் இஸ் வெரிஃபைடு. கணங்களின் சேர்ப்பு பரிமாற்ற பண்பு உடையது என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது இப்போ வெட்டு இன்டர்செக்ஷனுக்கு பார்க்கணும். a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு ஏங்கிறது BEFG, பிங்கிறது CEGH. ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்ஸ். ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? E ஒன்று, G ஒன்று. ஸோ a இன்டர்செக்ஷன் பிங்கிறது EG. இதை 3ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது b இன்டர்செக்ஷன் a, பியை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், CEGH. இன்டர்செக்ஷன் ஏங்கிறது BEFG. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்னது? EG. அது ரெண்டு தான் காமனாக இருக்குது. இதை 4ன்னு போட்டுக்கலாம். 3யும் 4ம் சேமாக இருக்குது. ஸோ 3, 4லிருந்து ஃப்ரம் 3 and 4 a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு b இன்டர்செக்ஷன் a. இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் இஸ் வெரிஃபைடு. கணங்களின் வெட்டு பரிமாற்ற பண்பு உடையது என்பது சரிபார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.20 எடுத்துக்காட்டு 1.20. இஃப் a ஈக்குவல் டு -1/2, 0, 1/4, 3/4, 2, b ஈக்குவல் டு 0, 1/4, 3/4, 2, 5/2
and C equal to minus 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2. Then verify A intersection B intersection C equal to A intersection B intersection C. என்ன கொடுத்துருக்காங்க A equal to minus 1 by 2, 0, 1 by 4, 3 by 4, 2. B equal to 0, 1 by 4, 3 by 4, 2, 5 by 2. மற்றும் C equal to minus 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2 எனில் A intersection B intersection C equal to A intersection B intersection C என்பதனை சரிபார்க்க. ஃபஸ்ட்டு எல்லா 3 செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். ஏங்கிறது minus 1 by 2, 0, 1 by 4, 3 by 4, 2. Bங்கிறது 0, 1 by 4, 3 by 4, 2, 5 by 2. Cங்கிறது minus 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A intersection B intersection C. ஃபஸ்ட்டு B intersection Cயை கண்டுபிடிச்சிக்கலாம். Bங்கிறது 0, 1 by 4, 3 by 4, 2, 5 by 2. இன்டர்செக்ஷன் Cங்கிறது minus 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 by 4 இருக்குது, அதுக்கப்புறமா 2 இருக்குது, 5 by 2 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 1 by 4, 2, 5 by 2. நெக்ஸ்ட்டு ஏவோட இன்டர்செக்ஷன் பண்ணணும். இதை A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஏங்கிறது minus 1 by 2, 0, 1 by 4, 3 by 4, 2. இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cங்கிறது 1 by 4, 2, 5 by 2. இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 by 4 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 1 by 4, 2, இதை 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் Bயை கண்டுபிடிச்சிக்கலாம். A இன்டர்செக்ஷன் Bங்கிறது ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் minus 1 by 2, 0, 1 by 4, 3 by 4, 2க்கும் 0, 1 by 4, 3 by 4, 2, 5 by 2க்கும் இன்டர்செக்ஷன். இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 by 4 இருக்குது, 3 by 4 இருக்குது, 2 இருக்குது. 1 by 4, 3 by 4, 2. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 by 4 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 3 by 4 இருக்குது, 2 இருக்குது. இது மூணும் காமனாக இருக்குது. அடுத்தது A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. A இன்டர்செக்ஷன் Bங்கிறது 1 by 4, 3 by 4, 2. இன்டர்செக்ஷன் Cங்கிறது minus 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2. அதை போட்டுக்கிட்டோம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 1 by 4 இருக்குது, 2 இருக்குது. மற்றதெல்லாம் இதில் 3 by 4 இருக்குது, இதில் இல்லை. 5 by 2, 1 minus 1 by 2லாம் இல்லை, இதில் இல்லை. ஸோ 1 by 4, 2. இதை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ 1ங்கிறது 1 by 4, 2. 2ங்கிறதும் 1 by 4, 2. From 1 and 2, 1, 2 இலிருந்து LSS is equal to RHS. A intersection B intersection C equal to A intersection B intersection C is verified. சரி பார்க்கப்பட்டது.